360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்கார். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனி இருக்குது. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஜென்மச்சனி அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா உங்களுடைய சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கார். இன்னொரு பக்கம் அந்த முன்னேற்றத்தை கொடுக்குற நிறைய கஷ்டங்கள் இருக்குது. எதுவுமே கஷ்டப்படாமல் நமக்கு கிடைக்காது. அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் கோச்சாரத்தில். இப்போ அந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் 4ஆம் இடம் தான் வலுவாக இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், குரு 4 கிரகங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது யாருக்கெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு இது வரைக்கும் ஆசைப்பட்டீங்களோ, நிலம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு நிலம், கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வீடு வாங்குவதற்கான கட்டின வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு, அல்லது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அதுக்கான சூழ்நிலைகள் சோர்சஸ் உருவாகும். அதோட நீங்கள் யாரெல்லாம் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ, நீங்கள் ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது. அதோட இந்த மாதம் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன், அது அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக உங்களுக்கு அம்மாவால் ஏதாவது காரியம் ஆகணும், அம்மாவுடைய அன்போ ஆதரவோ பொருளாதாரமோ கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. பட் ப்ராஃபிட் இருக்கான்னா இல்லை. இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும். அது இல்லாமல் உங்களுடைய 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலே யாரெல்லாம் நீங்கள் ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்கட்டும் அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கட்டும், நீங்கள் எங்கே வேணால் வேலை பாருங்கள், எந்த வேலை வேணாலும் பாருங்கள். ஆனால் பார்க்கும் வேலையை நிதானமாகவும் சீரியஸாகவும் பாருங்கள். அசால்ட்டாக பார்க்காதீங்க. குறிப்பாக அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காதீங்க. இன்றைக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். கிடைச்ச வேலையை தக்க வைக்கிறது அதை காட்டில் பெரிய விஷயமா இருக்கிறதுனால எந்த வேலையிலையுமே நிதானமாக அந்த வேலையை ரசித்து பாருங்கள். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது உங்களுடைய வேலைக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய சொந்த வாழ்க்கை இந்த மாதம் ரொம்ப ரகசியம். யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதுவும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக விஷல்ல ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கோ அவங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய கோச்சாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு செவ்வாய். பேச்சை குறைங்க. யாரும் என்ன சொன்னாலும் கவனமாக கேளுங்க. திரும்பி கவுண்ட்ரு கொடுக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் பெருசாக உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாக இருக்காது. என்டர்டெயின்மெண்ட்காக செலவு பண்ணுவீங்க, அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பெருசாக எஃபர்ட் எடுத்து ஒன்றும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பண்ணாலும் இந்த மாதம் கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபுளாக அன்ஃபேவரபுளாக இருக்கிறதுனால நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இல்லை. ஆக நல்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. நடக்கிறது நடக்கட்டும்னு அமைதியாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு சர்வீஸில் இருந்தாலும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். வாழ்க்கையில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, லைஃப்பில் அந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறத பிளானிங் பண்ணுங்கள்.
வெறும் பிளானிங் மட்டும்தான் இந்த மாதம் இருக்கும். நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் ஃபேவரபுளாக உங்களுக்கு இல்லை. பெருசாக யாரையும் நம்பி இந்த மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கு தெரிவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது. எல்லாம் உங்களுடைய லைஃப்பில் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் அதனால் பெருசாக மகிழ்ச்சி இல்லை. தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. அப்படி இல்லைன்னா குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. இது நிறையவே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, ட்ரேடிங் பண்ணுறதோ, அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ வேண்டாம். வேறு நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறீங்க, இதெல்லாமே அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு லாபகரமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். எதுவும் பெருசாக நமக்கு லாபகரமாக இல்லை. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட்டான பெரிய ரெக்கக்னைஸ் இல்லை. நீங்கள் இந்த மாதத்தில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இல்லை. பாப்புலாரிட்டியும் நார்மல், பப்ளிசிட்டியும் நார்மல், ஃபினான்சியலும் நார்மலாக இருக்குது. ஆக ஆய கலைகள் 64 எந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும், குறிப்பாக நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, டான்ஸ், மியூசிக், சிங்கிங், எனி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதம் நிதானம், பொறுமை, இதெல்லாமே ரொம்ப கவனம். இந்த மாதத்தில் நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, ஏதோ ஒரு ஜாப், ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை நம்ம சாட்டிஸ்ஃபைடாக பண்ணணும். அது ரொம்ப முக்கியமாகவே சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த உங்களுடைய 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உங்களை பெரிய லெவலில் செயல்பட விடாது. கிடைச்ச வேலையிலையுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கிறனால பொறுமையாக இருங்க. ஆக கரியரை பொறுத்த வரைக்கும் வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, அதோடு நில்லுங்க. பெருசாக ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்து காத்துட்ருக்க வேண்டாம். அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சர்வீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதில் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கான ஒன்றும் இல்லை. இந்த மாதம் நான் ஒரு லோன் அப்ளை பண்ணி கிடைக்கலன்னா ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். குறிப்பாக வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் எதுவும் வளர்க்குறதா இருந்தால் இந்த மாதம் வாங்க வேண்டாம், வளர்க்க வேண்டாம். அதற்கான சூழ்நிலைகளும் பெருசாக இல்லை. வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய எதிரிகள் உங்களை வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் தான் நிறையா இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. இதெல்லாமே இந்த மாதம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சுமாராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அவர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே இதே கண்டிஷன் தான். ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் மேரிட் லைஃபாக தான் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் முதல்லே சொன்னேன், நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அல்லது அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதோட இந்த மாதத்தில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். இதை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், கிடைச்ச வேலையை தக்க வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு பார்க்கும் வேலையை விட்டுறாதீங்க. வேறு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் பேப்பர் போடாதீங்க. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே பேசிக்கலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நல்ல விஷயங்கள் ஒரு கிரகம் செய்யும் பொழுது அதே கிரகம் தான் நமக்கு கெடுபலங்களையும் செய்யும். அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம். பட் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கெல்லாம் காப்பாற்றப்படும். ஒரு பக்கம் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து காரியம் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கூட, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்தை 4 கிரகங்கள் பார்க்கறதுனால, நான் பெரிய லெவலில் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அது இல்லாமல் நாங்கள் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் பெரும்பாலும் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தாயாரை வழிபாடு பண்ணுங்கள்.
அதோட சிவனோடு கூடிய அம்பாள் தரிசனம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதோட எங்கெல்லாம் முழு முதற் கடவுள் விநாயகர் இருக்காரோ அவருடைய தரிசனம், அவருடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.